அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக முக்கிய நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இபிஎஸ் விழாவை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்த நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடைபெறுகிறது. இதில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னவெல்லாம் விவாதிக்கப்படுகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டிருந்த அதிமுக அலுவலகத்தை சென்னை ராயப்பேட்டையில் இருந்தவாறு காணொலி மூலம் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து தற்பொழுது முக்கிய நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ஆர்.பி. உதயகுமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே போல தமிழ்மகன் இசேன், அதே போல தங்கமணி உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருது. கட்சியில தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்பொழுது ஆலோசனை என்பது நடைபெற்று வருது. அதே போல பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்காத ஒரு சூழலானது இருந்தது. அதற்கு பிறகாக அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட ஜெயலலிதா அதே போல எம்ஜிஆரினுடைய புகைப்படங்கள் அந்த விழாவில் இடம்பெறல, அதனால் தான் பங்கேற்கவில்லை என்ற விளக்கமும் கூட அவர் கொடுத்திருந்தார். எனவே அந்த விஷயம் தொடர்பாகவும் அதே போல கட்சியில் தற்பொழுது கட்சியினுடைய நிலை அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுற்றுப்பயணம் விரைவில் தொடங்க இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். ஜனவரி மாதமே அது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது வரை அது காலதாமதம் ஆகியிருக்கிறது. தற்பொழுது வரை அது இன்னும் எப்பொழுது தொடங்க இருக்கிறது என்று முடிவாகாத ஒரு நிலையில அது தொடர்பாகவும் கூட இன்றைய தினம் அந்த ஆலோசனை என்பது நடைபெற இருப்பதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ஆர்.பி. உதயகுமார், தங்கமணி, ஜெயக்குமார், தமிழ்மகன் இசேன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.